வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2024 தமிழ் கவர்மெண்ட் வெளியிட்ட அஃபீஷியல் ஆன்சர் கீ தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நாம் 1லிருந்து 34 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே படித்தாச்சு. இனி இந்த காணொளியில் 35வது கேள்வியிலிருந்து படிக்கலாம். பேரிடர் மேலாண்மை ஆணையம், அதாவது நடுவண் அரசு 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23 அன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது. எதுக்காக அப்படின்னா, புயல், வெள்ளம், நிலநடுக்கம், வறட்சி, சுனாமி, நிலச்சரிவு, தீ விபத்து, சூறாவளி, பனிப்புயல், வேதி விபத்துக்கள், இந்த மாதிரி பேரிடர் நிகழும்போது அந்த பல்வேறு அமைப்பெல்லாம் ஒருங்கிணைச்சி செயலாற்றுறதுக்கு தான் இந்த ஆணையம் உதவி இருக்குது. சரியா? இது மாநிலம், மாவட்டம், ஊராட்சி, சிற்றூராட்சி, இப்படி அனைத்து நிலைகளிலும் குழுக்கள் அமைத்து செயல்படுறதுக்கு தான் இந்த ஆணையம் என்ன செஞ்சுருக்காங்க, வழிவகை செஞ்சுருக்காங்க. சரியா? புரிஞ்சிருச்சா? அடுத்து போகலாமா? மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். அதாவது முதல்ல இந்த மாதிரி ஒரு தலைப்பு போட்டுக்கோங்க, மணலில் எழுதுதல். அதுக்கடுத்து கையெழுத்து. என்னது? கையெழுத்து, எழுத்தின் அளவு, ஏடெழுதும் வழக்கம், அதுக்கப்புறம் எழுத்தின் வடிவம் அப்படின்னு தலைப்பு போட்டுக்கோங்க. சரியா? சரி, இப்போ ஒவ்வொரு தலைப்பு கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மணலில் எழுதுதல் அப்படின்னா, முதல்ல பிள்ளைங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மணலில் எழுதி பழகியிருக்காங்க. அதனால தான் அந்த எழுத்து வரிசையாகவும் அழகாகவும் எழுதியிருக்காங்க. சரி, உபாத்தியர்னா யார்? ஆசிரியர். ஆசிரியர் தரையில் எழுத, அதுக்கு மேலே பிள்ளைங்க என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்காங்க. இல்லைனா தாமே என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பிள்ளைங்க எழுதி பழகியிருக்காங்க. அடுத்து கையெழுத்து. இந்த எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று படாமல், வரி என்ன செய்யுது, கோணாமல் அழகாக நேராக எழுதியிருக்காங்க. எழுத்தோட அளவு எப்படி இருக்குது? இப்போ நம்மளுடைய அச்சு புத்தகத்தில் அளவு எவ்வளவு வேறுபாடு இருக்கோ அதே வேறுபாடு தான் அந்த பனவோலை சுவடிலையும் இருக்குது. சரியா? ஏடு எழுதக்கூடிய வழக்கம், அதாவது ஒரு பக்கத்தில் 20 முதல் 30 வரி வரை எழுதுவதற்கான மெல்லிய எழுத்தாணி இருந்திருக்கு. நாம் அந்த காலத்தில் காகிதத்தில், அதாவது நம்ம தாளில் எப்படி எப்படி எழுதுவோம், வேகமாக எழுதுவோம். அதே போல் அவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, ஏட்டில் எழுதுவது உண்டு. எழுத்தோட வடிவம் எப்படி இருக்குது? புள்ளி, கால், கொம்பு, விலங்கு, இதுதான் என்னென்னா வரி எழுத்தோட உறுப்பு. இந்த எழுத்துக்களில் இந்த உருவம் பழங்காலமாக என்னதில்லை, மாற்றம் இல்லாமல், இந்த எழுதக்கூடிய வழக்கத்தில் பெரிய மாறுபாடுகளும் ஏற்படாமல் இருந்திருக்கு. சரியா? சரி, புரிஞ்சிச்சா? அடுத்து போகலாமா? சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள். அதாவது இந்திய சாரசனிக் கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்டது தான் மத்திய தொடர்வண்டி நிலையம், தென்னக தொடர்வண்டி தலைமையகம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் நிலையம், உயர் நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் கட்டடம், விக்டோரியா அரங்கு. இது எல்லாமே சென்னையினுடைய பழமையை பறைசாற்றுபவையாக இருந்திருக்கு. அடுத்து என்னெல்லாம் பார்க்கலாமா? மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ், எழும்பூர் அருங்காட்சியகம், புனித சார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம், கன்னிமாரா நூலகம், திரைப்பட தொழில் சார்ந்த இடங்கள், திரையரங்குகள், இதெல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க அடையாளமாக சென்னையில் இருக்குது. சரியா? அடுத்து போகலாமா? வேளாண் மேலாண்மை. அதாவது மேலாண்மைக்குள்ளேயும் என்னது இருக்குது, ஒரு மேலாண்மை கூறு இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம சரியான பயிரை தேர்ந்தெடுக்கணும், அதை உரிய நேரத்தில் விதைக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நீர் மேலாண்மையை நம்ம நெறிப்படுத்தணும். அறுவடைக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், அந்த தானியங்களை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அதாவது அதுக்கு சரியான விலை வர்ற வரைக்கும் நாம் என்ன செய்யணும், இருப்பு வைத்தல்.
அப்புறவு ஒவ்வொரு கட்டத்துலேயும் நாம் என்ன செய்யணும், விழிப்புணர்வு, பொறுப்புணர்வு, நிர்வாக நெறி இருந்தால் மட்டும்தான் அந்த வேளாண்மை என்ன செய்யுமா, செழிக்கும். சரியா? சரி, இப்போ நம்ம படித்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அப்படி தானே? எல்லாமே நம்ம ஈஸியாக தான் என்ன செய்கிறோம், படிச்சுட்டு வரோம். சரியா? மீண்டும் நாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.